நடந்து முடிந்த சட்டசபை எலெக்ஷன்ல மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியலில் ஒரு மிகப்பெரிய புரட்சியை செஞ்சார். அடிப்படையில் எம்ஏ சமூக படி படிச்ச எனக்கு அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா, சாதி பார்த்து எந்த இடத்துலையும் வேட்பாளரை நிக்க வைக்கல, மதம் பார்த்து எந்த வேட்பாளரை நிக்க வைக்கல, பணம் கொடுத்து எந்த வேட்பாளரையும் ஜெயிக்க வைக்கல. இப்படி பல புரட்சிகளை பண்ணதுனால அவர்பால் ஈர்ப்பு ஏற்பட்டு இன்னைக்கு தாவேக்கால இணைஞ்சிருக்கேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு விஜய் சார் வந்து நடிச்ச குஷி படத்தில் நான் அசோசியேட் டைரக்டர், அவர் நடிச்ச ஜில்லா படத்தில் வில்லன். இது போய் முதலா ஜெராக்ஸ்னு ஒரு கதையை சொல்லி அந்த படத்தை நான் இயக்கிறதுக்கு எனக்காக ப்ரொடியூசர் தேடி அலைஞ்சு அவருடைய கார்லயே என்னை வச்சு கொண்டு போய் சுத்தினாரு. அந்த பாசம், அதுக்கெல்லாம் மேலாக அவர் எந்த காலத்திலையும் யாரையுமே காயப்படுத்தாத ஒரு தன்மை கொண்டவர். நான் ஒரு கிட்டத்தட்ட விஜய் சார் வந்து 28 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். யாரையும் அவ்வளவு சீக்கிரம் காயப்படுத்தவே மாட்டார். அந்த நற்குணம் அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்க அம்மா கூட சொன்னாங்க, அவருக்கு பிடிக்காத உணவு சமைச்சு வச்சா கூட வேணான்னு போயிடுவாரு தவிர சாப்பாடு பிடிக்கல, என்ன சாப்பாடு செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாரு அப்படின்னு அவங்க அம்மாவே ஒரு தன் மகனுக்கு என் பிள்ளை வந்து யார் மனதையும் காயப்படுத்த மாட்டாரு சொன்னது. அந்த இதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகத்துக்கு வருது. நான் அதிமுக கொள்கை பிரபு துணை செயலாளர் நிறைய இடத்துல பிரச்சாரம் பண்ணப்போ இந்த சட்டசபை எலெக்ஷன்ல விஜய் சாரை பத்தி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, விஜய் சாரை ஒவ்வொரு வீட்லயும் அண்ணன் தம்பியா பாக்குறாங்க. அவங்க வீட்டில் ஒரு குடும்ப உறுப்பினரா, ரேஷன் கார்டில் மட்டும் தான் அவர் பேர் இல்லை, மற்றபடி குடும்ப உறுப்பினராக அவர் பாக்குறாங்க. நிச்சயம் இந்த வருகிற சட்டசபை எலெக்ஷன்ல அவங்க மக்கள் வந்து அவங்களை கைவிட மாட்டாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் சொன்னாங்க, அதிமுக நீ வந்து கொள்கை பிரபு துணை செயலாளர் இருந்துகிட்டு தாவேக்காவுடைய தலைவரை பத்தி விஜய் சாரை பத்தி இப்படி புகழ்ந்து பேசுறீங்கன்னு பல பேர் என்கிட்ட கேட்டாங்க. அப்ப என்ன ஒரே ஒரு விஷயம், உங்களுக்கு எல்லாம் விஜய் சார் இப்பதான் தெரியும், எனக்கு 28 வருஷமா தெரியும். அவரை மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்க, ரசிகர் மனசுல என்ன நினைக்கிறாங்க, உண்மையை தான் சொன்னேன், அதுல தப்பு இல்லைன்னு சொன்னேன். அதனால பல முறை வந்து அதிமுக பல பேர் என்னை திட்டினாங்க. அதுக்கெல்லாம் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நல்ல உண்மையை சொன்னேன். விஜய் சார் ஒரு சிறந்த மனிதர், ஒவ்வொரு வீட்லயும் அவர் அண்ணன் தம்பியா வாழ்றாரு உண்மையை சொன்னேன். அந்த உண்மை இன்னைக்கு பழிச்சிருக்கு. இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும் அவரை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக, ஒரு அண்ணன் தம்பியாக, ஒரு சகோதரனா ஏத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு லஞ்ச லாவணையமற்ற ஒரு சிறந்த அரசை அவர் உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய பாடுபடுறாரு. சட்டசபையே வந்து புதுசான ஒரு கோணத்தில் அணுகிறாரு. மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்திருக்கேன். இந்த கட்சியில் இணைந்து இந்த கட்சி தொடர்ந்து பல்லாண்டு காலம் நிலைத்து மக்கள் மனதில் நிற்பதற்கு உழைப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். 7 ஆக்சுவலா வந்து மற்றவங்க சொல்றதெல்லாம் ஒரே மாதிரி நானும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்குள்ள வந்து ஒரு நிஜமாவே ஒரு மனமாற்றம் ஏற்பட்டுச்சு. அதான் சொன்னேன், ஒரு 3 மனமாற்றம். எந்த இடத்துலயும் வேட்பாளரை வந்து சாதி பார்த்து அவர் நிக்க வைக்கல, எந்த இடத்துலயும் வேட்பாளரை மதம் பார்த்து நிக்க வைக்கல, எந்த வேட்பாளரும் பணம் கொடுத்து ஜெயிக்க வைக்கல. மக்கள் மனசுல நீங்க நாங்க நல்லது செய்வோம்னு சொல்லுங்க, ஜெயிப்பீங்க நம்பினாரு. அந்த நம்பிக்கை தான் என்னை ஈர்த்து கொண்டு வந்துச்சு தவிர மற்றபடி நம்ம யார் மேலேயும் குற்றம் சொல்ல தயாரா இல்ல. தேர்தல் பிரச்சாரப்பவே வந்து அதிமுக பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க, அப்பவே தாவேக்காவுக்கும் ஆதரவா பேசிருக்கீங்க. முன்பு ஏன் வந்து இணையாம தற்போது வெற்றி பெற்ற பிறகு இணைவதற்கான காரணம்? அது காரணம் ஒரே காரணம் தான் சார். நம்ம ஒரு கட்சியில கொள்கை பிரபுத்துவத்தில் இருக்கோம். எலெக்ஷன் வந்துருச்சு, யாரையும் அம்போன்னு விட்டு போட கேரக்டர் எனக்கு கிடையாது. அது நான் சின்ன வயசுல இருந்து இண்டஸ்ட்ரியில சொல்லுவாங்க, ரவிமரியாவுக்கு வந்து எப்பயுமே ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி உள்ள கேரக்டர் அப்படின்னு. அம்போன்னு விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தை தான் சட்டசபை எலெக்ஷன்ல ஃபுல்லா பிரச்சாரம் பண்ண. ஆனால் ஒரு இடத்துல கூட விஜய் சாரை பத்தியோ தாவேக்காவை பத்தியோ நான் எந்த இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணல. அதுக்கான வீடியோ யாருமே ஆதாரமா கொடுக்கவும் முடியாது. அதான் இவ்வளவு நேரம் சொன்னேன் சார், இவ்வளவு நேரம் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது வந்து அரசியலை வித்தியாசமான கோணத்தில் பார்க்கக்கூடிய தலைவர் கிடைச்சிருக்கார். லஞ்ச லாவணி இல்லாம ஒரு அரசை உருவாக்கணுங்கிற ஒரு சவாலை வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஏற்றிருக்கார். இந்தியாவுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸான ஒரு தலைவராக இருக்காரு. அந்த காரணம் தான் சார். நன்றி.